கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக தினம்தோறும் கேளுங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். ஏசாயா 52 அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்கள். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் சுத்திகரிக்கப்படணும். சுத்திகரிக்கப்படும் போது ஆசீர்வாதம். எவ்வளவு தூரம் ஆசீர்வாதத்தை விரும்புகிறோமோ அவ்வளவு தூரம் பாத்திரம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். வீட்டில் பால் சட்டி இருக்கும். அந்த பால் சட்டியை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தாப்புல பால் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க அப்படின்னா, இந்த பால் சட்டியை நல்லா கழுவுவாங்க. அதில் கொஞ்சோண்டு கூட ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது, ஃபுல்லாக நல்லா கழுவுவாங்க. கழுவி காய வைப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுமா, அதுக்கு முன்பாக நம்முடைய பாத்திரம் எப்படி இருக்கு? நைட் நேரத்தில் படுத்து தூங்க போகிறோமா? நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணுமா, அற்புதம் நடக்கணுமா? ராத்திரி நேரத்தில் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்முடைய பாத்திரம் எப்படி இருக்கு? சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில் வேக வேகமாக கிளம்பி போயிடுவாங்க. தாய்மாரும் போயிடுவாங்க, சகோதரிமாரும் போயிடுவாங்க, வயசான பாட்டிமார் கூட வேலை செஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாயங்கால நேரத்தில் இல்லை நைட்டு தான் உள்ளே வருவாங்க, ஜாமான்லாம் வாங்கிட்டு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் வீடை திறந்தோன்னு பார்த்தா வீடு ஃபுல்லாக ஸ்மெல் வரும். என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கிச்சனில் போய் பார்த்தா தெரியும். கிச்சனில் பாத்திரம் ஃபுல்லாக கழுவாமல் இருக்கும், குப்பை கிடக்கும். இதெல்லாம் போய் க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணால் தான் நைட்டு சாப்பாடு, இல்லைன்னா தூங்குறதுக்கு முன்பாக எல்லாம் சுத்திகரித்து அந்த எல்லாம் கிச்சனை ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிடுவாங்க. நைட்டு படுக்கும்போது பார்த்தா நாளை காலைக்கு இந்த சமையல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு படுத்துருவாங்க. அப்போ காலைல தூங்கி எந்திரிக்கும் போது எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஆனால் நைட்டு வீட்டுக்குள்ள வரும்போது பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள உள்ள கிச்சன் சில வீட்டுக்குள்ள ஸ்மெல் அடிக்கும். ஏன்னா பாத்திரம் பழசாக இருக்கும், கழுவாமல் வச்சுருப்பாங்க, எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. இதே ஸ்டெப்பு தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. காலையில் தூங்கி எந்திரிச்சு நம்ம வெளியில் போகும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் வெளியில் போகிறோம். நம்ம போய் பார்க்கிற ஒவ்வொரு நபர், பக்கத்து வீடாக இருக்கலாம், எதிர் வீட்டாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், ஃபோனில் பேசுகிற நபராக இருக்கலாம், வேலைக்கு போன இடத்துல இருக்கலாம், வியாபாரத்துக்கு போன இடத்துல இருக்கலாம், படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், காலேஜ் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், அதனால் நமக்கு என்னென்ன கரை? வீண் வார்த்தை பேசியிருந்தா பாவம், நன்மை செய்யலைன்னா பாவம், ஜெபிக்கலைன்னா பாவம். எத்தனையோ விதமான பாவங்கள் எழுதப்பட்டிருக்கு பைபிளில். அப்போ இரவு நேரத்திலே நமக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை. அந்த சுத்திகரிப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி கையில் பைபிள் எடுத்து நம்ம வாசிக்கும் போது, புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள். சில குடும்பத்திலே சில இடத்துல இருந்து புறப்பட்டா மட்டும்தான் ஆசீர்வாதம். சில குடும்பத்தில் அப்படிதான் இருக்கும். அவங்க இருக்கிற வீடா இருக்கலாம், சில குடும்பத்திலே ஒரு வியாபார காரியமா இருக்கலாம். அது அவங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல இருந்து ஆசீர்வாதம் இல்லை, இந்த இடத்துல இருந்து கிளம்பி போக சொல்லிட்டாரு, ஆனால் நாங்கள் தானே போகாமல் இருக்கோம், ரொம்ப வருஷமா அந்த இடத்துல வாழ்ந்துட்டோம், இந்த இடம் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிம்பாங்க. ஆனால் கிளம்பி போக மாட்டாங்க.
ஆனால் அந்த இடத்துல ரொம்ப நஷ்டமாயிட்டு இருக்கும். சில இடத்துல சாபமான இடமா இருக்கும், வெளியே தெரியாது. விக்கிரகத்துல சில குடும்பத்துல கட்டப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க, மாந்திரியத்தில் கட்டப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க. சில இடத்துல கர்த்தர் பிரியமில்லாத அருவருப்பான காரியமா இருந்திருக்கும். சில இடங்கள் தீட்டுப்பட்டிருக்கும், விக்கிரகத்தினால நிரம்பி இருக்கும், சாபத்தினால நிரம்பி இருக்கும், தேவனுடைய கோபத்துக்குள்ள இந்த இடம் இருக்கும். சில இடத்துல புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதுங்கள். அப்போ புறப்படுங்கள் புறப்படுங்கள்னா என்ன நோக்கம்னே அப்படின்னா, அசுத்தமான இடங்கள், விக்கிரகம் அசுத்தம் சொல்லி போட்டிருக்கு பைபிள்ல. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14-18 ஆகிய வசனங்களிலே ஒரு 5 பாயிண்ட் வருது. அவிசுவாசியான ஜனங்களோடு கலந்து நம்ம வாழ்க்கை இருக்குமானால் ஆசீர்வாதம் இருக்காது. அப்போ நம்ம எதுல இருந்து புறப்படணும் அப்படின்னா, அவிசுவாசமான ஜனங்களோடு நம்ம பழகிட்டு இருந்தோம் அப்படின்னா, பைபிள்ல 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 52ஆம் அதிகாரம் 11-12 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். அதே சப்ஜெக்ட் புதிய ஏற்பாட்டில் வரும்போது 2 கொரிந்தியர் 6:14-18 வரை எழுதப்பட்டிருக்கு. இதையே நம்ம நைட் நேரத்தில் சொல்ல வேண்டியது அப்படின்னா, சில குடும்பத்திலே சில இடத்திலே கட்டப்பட்ட நிலைமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களால வெளியே வரவும் முடியாது, என்ன செய்யவும் தெரியாது. இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப அதுதான் பிரச்சனை. புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு அவ்விடம் விட்டு அவ்விடம் விட்டு போங்கள் போங்கள். புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டு தப்பா இருப்பாங்க, அந்த ஃப்ரெண்டுகிட்டே மறுபடியும் பழகி 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 இவங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லாம போயிடும், சாபத்துக்குள்ள போயிடுவாங்க. அப்ப ஏன் சாபம் வந்துச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு காரியம் அவங்களோட வாழ்க்கையில கூடயே வந்துட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கு இரவு நேரத்திலே புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள். அப்ப புதிய ஏற்பாட்டுல நம்ம கரெக்டா 2 கொரிந்தியர் 6:14-18 ஆகிய வசனங்களிலே முதல் பாயிண்ட் அந்நிய நுகம் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்நிய நுகம் அப்படின்னா பிசாசின் பிள்ளைகள், அவிசுவாசி, அநீதியா வாழ்ற ஜனங்கள், பேலியாட்கள், விக்கிரகம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இருளோடு ஒரு ஐக்கியம். இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப எது பிடிக்கும் அப்படின்னா, அநீதியா வாழ்ற ஜனங்களை பிடிக்கி, இருள்ல வாழ்ற ஜனங்களை பிடிக்கி, பேலியால் கர்த்தரை அறியாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்கள பிடிக்கி, அவிசுவாசியா இருப்பாங்க அவங்கள பிடிக்கி, விக்கிரகத்துல இருப்பாங்க அவங்கள பிடிக்கி. இந்த 5 காரியங்களை விட்டு நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அசுத்தமானதை 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 தொடாதிருங்கள். அப்ப அந்த இரவு நேரத்திலே என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமா இருக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு விக்கிரகம் இருக்கக்கூடாது. நம்முடைய தொடர்பு விசுவாசம் உள்ள சந்ததியோடு நம்முடைய தொடர்பு இருக்கணும். வெளிச்சத்தின் பிள்ளைகளோடு நம்முடைய தொடர்பு இருக்கணும். நீதி செய்கிற குடும்பத்தோடு நம்முடைய வாழ்க்கையில தொடர்பு இருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன ஃபால்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அநீதியான ஜனங்கள், இருளான ஜனங்கள், பேலியால், அவிசுவாசி, விக்கிரகத்துல உள்ள சில காரியங்கள், சில குடும்பங்கள், இப்படிப்பட்டவங்களோடு சம்பந்தம் கலந்து ஐக்கியமா இருந்து பிணைக்கப்பட்டு இணைக்கப்பட்டு அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையிலே சம்பந்தம் கலந்து கொள்ளும் போது
எல்லாமே சாபமா மாறிடும். சாபம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆசீர்வாதம் இருக்காது. ஒரு குடும்பத்துல இயேசுவோடு நடக்கும்போது தான் ஆசீர்வாதம். இல்லை நான் எப்படினாலும் வாழ்வேன் அப்படின்னா பைபிள் அப்படி எழுதப்படலை. புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதுங்கள். அசுத்தமானதை தொடாதுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவில் புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்கள். அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்கள். அப்போ ஒரு குடும்பத்துல எது பிரதர் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஏன்ட்ட கேட்டா, நம்ம இருக்கிற இடம் முக்கியம், வாழ்ற ஜனங்கள் முக்கியம். சில இடத்துலலாம் விபச்சாரங்கள் அதிகமா நிரம்பி இருக்கும், விக்கிர வழிபாடா நிரம்பி இருக்கும், அசுத்தமான பாவத்துல இருப்பாங்க, போதை அடிமையில இருப்பாங்க, கஞ்சா பழக்கத்துல இருப்பாங்க, மதுபான அடிமையில இருப்பாங்க, வேசித்தனத்துல இருப்பாங்க, களவாண்டு கொள்ளையடிச்சு சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. ஒரே பண ஆசை, ஒரே ஐஸ்வர்யத்தின் மேல மயக்கம், ஒரே மோக இச்சை, ஒரே துர்இச்சை, ஒரே காம விகாரம். இதெல்லாம் அசுத்தத்துக்குள்ள வந்துடும். அசுத்தமான சில காரியங்கள் சிலருடைய வாழ்க்கையிலே தொடரும். சில குடும்பத்திலே அவங்களுக்கே தெரியாம அவங்க கூட இருக்கிற நபர்கள், கூட இருக்கிற ஃப்ரெண்டுகள், கூட இருக்கிற அந்த பழக்க வழக்கங்கள், இப்படிப்பட்ட காரியம் ஒரு குடும்பத்துல இருந்துச்சு அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த செய்தி. கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, கர்த்தருடைய பாத்திரத்தை நம்ம சுமக்கிறோமா? அப்ப எந்த அளவுக்கு நம்ம பயபக்தியா கர்த்தரை குறித்து நம்ம இருக்கணும். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்கள் அப்படின்னு சொல்லி உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன், அதுக்கு நீங்க தகுதியா மாறணும் அப்படின்னு சொல்லி அழகா கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதில்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறதா இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் நம்மளை பாதுகாக்கிறார். எந்தெந்த இடத்துல நம்ம எப்படி எப்படி இருக்கிறோம், அதுல அசுத்தமான காரியம் என்ன? இப்ப கையிலே செல்போன் வந்துட்டு, அதுல நன்மை இருக்கு, தீமை இருக்கு. ஒரு மனுஷன் 8 மணி நேரம் செல்போனை பார்த்து படுத்து கிடந்தாலும் அவன் ஆட்டோமேட்டிக்கா கெட்டு போயிடுவான். ஏன்னா அந்த 8 மணி நேரம் நல்லது பார்த்தானா கெட்டது பார்த்தானான்னு சொல்லி பார்த்தா, ஒரு 2 படம் பார்த்துருப்பான், இல்லை ஒரு படம் பார்த்துருப்பான். ஒரு வாலிப பையன் காலேஜ் படிக்கிறான்னு சொல்லிட்டு லேப்டாப் 65,000 கொடுத்து வாங்கி கொடுத்தாங்க. அந்த பையனை பார்க்க போயிருந்தேன். வீட்டில் போய் பார்த்தா கட்டிலுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு படம் பார்த்துட்டு இருக்கான், காலேஜ் படிக்கிற பையன். லாஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பையனோட வாழ்க்கை ஆசீர்வாதமே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்போ பார்த்தாலும் லேப்டாப்பில் உட்காந்து படம் பார்த்துட்டே இருக்குது. ஒரு குடும்பம் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா, சில அசுத்தமான காரியங்கள் வாழ்க்கையில இருக்குமானால் அதை விட்டு வெளியில வந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். சுத்திகரிக்கப்பட்டா மட்டும்தான் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். இரவு நேரத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். ஆசீர்வாதம் கேட்டு வாங்குங்க, குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுங்க, கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்திலே அப்பா கர்த்தர் பேசினீங்களோ, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சுத்திகரிக்கப்பட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அற்புதம் அந்த குடும்பத்துல நடக்கணும். அதற்குள்ள வாசல் திறந்தாங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிருந்தோம் அந்த பாவத்தை மன்னித்து மறுபடியும் உங்களுடைய கிருபையால் நிரப்பி உங்க பிள்ளைகளை ஆசிரியங்க. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ உங்களுடைய கரம் உங்க பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். இரவு நேரத்துல, நைட் ஷிஃப்ட்ல, நைட் டியூட்டியில, நைட் நேரத்துல எத்தனையோ இடத்துல அப்பா டிரைவிங் லைன்ல இருக்காங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க வேலை பார்க்குங்க. எல்லாரையும் உங்களுடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை உங்க பிள்ளைகள் அதிகமா பெருகணுப்பா. முன்னும் பின்னுமா தேவனை பாட்டுங்க. உங்க பிள்ளைகள் சகல காரியத்திலையும் பாதுகாப்பு தாங்க. ஹாஸ்பிட்டல்ல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில எந்த குடும்பத்துல இருக்காங்களோ
எந்த குடும்பத்தில் நைட் நேரத்தில் அவசர சிகிச்சை இருக்காங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை கத்தர் மறுபடியும் ஜீவனை கட்டிட்டு தீர்காயுசை கட்டிட்டு பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. தேவன் அருளை அப்போ மனுஷன் நம்முடைய கரத்தில் அமைக்கும் இணைந்திருக்கிற குடும்பங்கள் கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பு தாங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்களை பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்று வேதத்தின்படி உங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. கற்பத்துணிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில எங்கெல்லாம் வயசு அதிகமாயிட்டு இருக்கோ அந்த குடும்பத்துக்கு ஏற்ற துணையை தாங்க. இன்னுமா சில குடும்பத்துல திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் குழப்பங்கள், பிரச்சனைகள், ஒரே பிரச்சனை. அந்த குடும்பத்தினுடைய எல்லா காரியத்தையும் மாற்றி சமாதானத்தை கட்டிடுங்க. யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் கூட இருந்து உங்க பிள்ளைகளை மீட்டெடுத்து ஆலயத்துக்குள்ள நாட்டப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அப்பா கர்த்தருக்கா வாழ்ந்து நாங்க எல்லாரும் பரலோகத்துல வரணும். தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யும் ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லைன்னு சொன்னீங்க ராஜா. ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் சொன்னீங்க ராஜா. உங்க பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்பா நாங்கள் எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு வரணும். ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்தகம் எங்கள் பேர் எழுதப்படணும். எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிகாலவில் துதிக்கிற துதியோட எலும்புக்கு அந்த கிருபை செய்யுங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா வாங்கப்பா. எங்கள் வீடு முழுதும் முன்னும் பின்னுமாக உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் குழாவினுட்டும் யாரெல்லாம் ஜெபிக்கணாலோ ஒவ்வொரு குடும்பத்தையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் நம்ம முத்திரை போடுங்க. இந்த நாள் முழு சகல காலத்திலும் பாதுகாத்த கிருபைக்கா 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்திடும். இரவு நேரத்திலே தேவையில்லா சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளக்கிடுங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தண்ணி ஜோம் பண்ண, குடும்ப ஜோம் பண்ண, உங்களுடைய பாதப்பிள்ளை காத்திருக்க கிருபை தாங்க. வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். மிஷினரிமார்க்கா சோதனப்பா அவங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திங்க. பரிசுத்தவங்களுடைய தேவைகள்லாம் சந்திங்க. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பத்துக்கு அந்த சமாதானத்தை கட்டிடுங்க. கடனில் கஷ்டப்படுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல இருக்கிறவங்களோ எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பத்தையும் தண்ணீர் ஆசீர்வதிங்க. இந்த வருஷத்துல முழு வேதாந்தத்தை வாசித்து முடிக்கிறது கிருபை செய்யுங்கப்பா. தனி ஜெபம் பண்ண அப்பா உங்களுடைய சமூகத்துல காத்துக்கிறது கிருபை தாங்க. அடியானை உங்களுடைய கரத்துல முடியும். ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவங்களோட சந்ததி, அவங்களுடைய தலைமுறை, அவங்களுடைய வம்சம் ஆசீர்வட்டும். எத்தனையோ குடும்பத்திலே ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், நிறைய கடன் இருக்கு, நிறைய லோன் இருக்கு. அந்த எல்லா உபத்திரத்தெல்லாம் மாற்றி உங்க பிள்ளையோட மன விருப்பத்தை கத்த நிறைவேற்றி தான் ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிங்க. வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துல டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, வீடு கட்டுறதுக்காக ஜெபிக்கிறாங்க. அவங்களோட மன விருப்பத்தை கத்த நிறைவேற்றித்தாங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கிற பகுதியில் ஒரு பாதுகாப்பு, ஒரு சமாதானம், ஒரு ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகள் கட்டிடுங்க. கத்தர் கூட இருங்க. உங்க பாதவில்லை தாழ்த்தர் அப்படின்னு துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசுக்கு சுஞ்சன பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கத்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தில் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கொடுங்க ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம நினைவு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம், குடும்ப ஜெபம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். 93630641 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துவாங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம நினைவு கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.